மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, ஜெயலலிதா 69வது பிறந்தநாள் விழா இன்று காலை நடந்தது. விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: மேட்டுப்பாளையத்தில் ரூபாய் 224 கோடி மதிப்பில் புறவழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. இதில் நிலத்துக்காக மட்டும் ரூபாய் 92 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கி நடந்து வருகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அறிவித்தார். தற்போது இத்திட்டத்திற்காக ரூபாய் 250 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும். மக்கள் என் பக்கம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்? எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் பின்னால் மக்கள் இருக்கிறார்கள். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மனம் மாறி திரும்பி வர வேண்டும். இங்கே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் OPS அணி OK சின்னராஜ் ஜெயலலிதாவின் செல்வாக்கினால் தான் வெற்றி பெற்றார். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் அதிமுக அரசுக்கு ஆதரவு தர வேண்டும். ஏழை எளிய மக்களுக்காக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வாழ்ந்தார்கள். இந்த இரு பெரும் தலைவர்களின் உன்னத நோக்கத்தை அடைய தமிழக மக்கள் அதிமுக ஆட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும். அதிமுக உருவாக முக்கிய காரணம் கருணாநிதிதான். கருணாநிதியின் ஆட்சிக்கு முடிவு கட்ட எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். எம்ஜிஆர் 11 ஆண்டுகள் ஆண்டார். ஜெயலலிதா 6 முறை முதலமைச்சராகி இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயர் பெற்றவர். ஏழை மக்களுக்காக வாழ்ந்த எம்ஜிஆர் இறைவன் கொடுத்த கொடை. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் தமிழர்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சியை கலைத்துவிடலாம் என்றும் கட்சியை அழித்துவிடலாம் என்றும் சிலர் கனவு கண்டார்கள். அது பகல் கனவாகவே போய்விட்டது. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வாரிசுகள் கிடையாது. அவர்களுக்கு வாரிசு என்று சொன்னால் இங்கே இருக்கிறவர்களும் தொண்டர்களும் தான். அதிமுகவை விட்டு சிலர் வழிமாறி சென்று விட்டனர். ஜெயலலிதாவின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்கள் கட்சிக்கு திரும்பி வர வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.